ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் Pesa-Aasaya. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 60,000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் ஆட் ஆகிருக்கீங்க, நிறைய லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்க்குறோம் இல்லையா. தமிழில் வந்து நிகழ்கால வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். ஓகே, நான் சென்னைக்கு போயிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா. இதே இது நான் நெகட்டிவில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் சென்னைக்கு போயிருக்கவில்லை. ஓகே, நான் சென்னைக்கு போயிருக்கிறேன், நான் சென்னைக்கு போயிருக்கவில்லை, அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருந்துட்டு இப்போ தான் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இங்கே ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்கலாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஜென்ரலாக ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இங்கே ஹேவ் ஹேஸ் மெயினாக யூஸ் பண்ணணும். நம்மளோட வெர்ப் வந்து தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். தேர்ட் ஃபார்ம்னா என்னது? ப்ளே, பிளேடு, பிளேடு, அந்த மூணாவது ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக நம்ம போடணும். ஓகே, ஹேவ் ஹேஸ் இந்த ரெண்டு தான் வந்து ஆக்சிலரி வெர்ப். ஓகே, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் இருக்குது, மறந்துடாதீங்க. ரெண்டு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஹேவ், இன்னொன்று வந்து ஹேஸ். இந்த ரெண்டு தான் ஆக்சிலரி வெர்ப். முக்கியமாக நம்ம ஆக்சிலரி வெர்ப் எங்கே யூஸ் பண்ணுவோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கும் கேள்வி கேட்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ படிக்க போகிறது நெகட்டிவ் சென்டென்ஸ். அது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம போக போக உங்களுக்கே புரியும். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்னுடன் வந்து இருக்கிறான். அவன் என்னுடன் வந்து இருக்கிறான். பாருங்க, வந்து இருக்கிறான், வருகிறான் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வந்து இருக்கிறான் அப்படிங்கிறது என்னது? பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது எழுதி நான் நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்க போகிறேன். ஓகே, இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் அந்த பார்ட் 1 பாருங்கள். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னது? அவன். அவனுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹீ. அப்போ அந்த ரெண்டாவது ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹீ. அடுத்து ஹேஸ், அது முடிஞ்சோன்னா ஹேஸ் டேரெக்டாக போட்டுறீங்க. அதுக்கப்புறம் வெர்ப் வரணும். வெர்ப்னா மூணாவது ஃபார்ம் தான் இங்கே வர்றது. அதுக்கு என்ன இங்கிலீஷில்? கம். கம்மோட மூணாவது ஃபார்ம் கண்டுபிடிக்கலாமா? கம்மோட செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் என்னது? கேம். மூணாவது ஃபார்ம் கம். கம், கேம், கம். இதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, he has come என்னுடன். உடன் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்லேருந்தே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உடன் அப்படிங்கிறதுக்கு என்னது? வித் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஒரு 2 வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க. இது நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நான் இதுலேயும் சொல்கிறேன். வித்னா உடன். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். ஓகே, யூ அப்படின்னா உன்னை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ உன்னுடன் அப்படின்னா உடன்னா வித், வித் யூ அப்படின்னா உன்னுடன். ஓகே, நீங்கள் இப்போ கண்டுபிடிங்க. என்னுடன் அப்படின்னா என்னது? வித் மீ அப்படின்னா என்னுடன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அப்படி மனப்பாடம் பண்ணால் புரியாது, ஆனால் புரிஞ்சு படிச்சிங்கன்னா புரியும். நீங்கள் பாருங்கள், என்னுடன் அப்படின்னா என்னது? வித் மீ. அந்த வித் மீ எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? வித் மீ அப்படிங்கிறது இப்படி தான் வந்துச்சு. அந்த வித்தோட மீ சேர்ந்தால் அது என்னுடன். யூ வந்துச்சுன்னா உன்னுடன். அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் நெகட்டிவாக சொல்ல போகிறேன். அவன் என்னுடன் வந்திருக்கிறான், வந்திருக்கவில்லை. அவன் என்னுடன் வந்திருக்கவில்லை. அவன் என்னுடன் வந்திருக்கவில்லை. கேட்குறாங்க, அவன் கூட வந்திருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்னுடன் வந்திருக்கவில்லை அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். தமிழில் என்ன சொல்ல, சும்மா ஒரு கேஷுவலாக சொல்லணும்னா அவன் கூட வந்திருக்கலப்பா, அவன்லாம் என் கூட வந்திருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெரி சிம்பிள். பாருங்கள், நெகட்டிவ்க்கு என்ன பண்ணுவோம்? எப்போவுமே ஆக்சிலரி பக்கத்தில் நாட் போடுவோம். இங்கே எது ஆக்சிலரி வெர்பு? ஹேஸ். அதான் ஆக்சிலரி வெர்ப் இல்லையா? அது பக்கத்தில் நாட் போட்டுருங்க, அவ்வளோதான்.
வேறு எதுவும் மாறாது. He has not come with me. அவன் என்னுடன் வந்திருக்கவில்லை. has ஐ நாட்டையும் சேர்த்து இப்படியும் நீங்கள் சொல்லலாம். has n போட்டு apostrophe st. hasn't. He hasn't come with me அல்லது he has not come with me. இது இப்படி சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. He has not come with me. அவன் என்னுடன் வந்திருக்கவில்லை. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். பாருங்க, போயிருக்கிறேன். போகிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், போயிருக்கிறேன் அப்படின்னா என்னது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு நான், சப்ஜெக்ட் இது நான், அதுக்கு என்ன இங்கிலீஷில் ஐ போட்டிங்க. ஐ வந்தால் ஃபஸ்ட்டு ஃபார்மேட். ஹாவ் போடணும் இல்லையா? ஐ ஹாவ். வெர்பு போகிறதான் வெர்பு இல்லையா? இங்கே பாருங்கள், கோங்கிறதான் வெர்பு. அதோட மூணாவது ஃபார்ம் தான் நம்ம இங்கே எழுதணும். மூணாவது ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் எழுதணும். இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? வெண்ட். அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். மூணாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிபி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? கான். தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கோ, வெண்ட், கான். என்ன எங்கேயோ படித்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? சின்ன பிள்ளைகள் நம்ம நிறைய படிச்சிருப்போம் அதெல்லாம். கான் அதான் இங்கே எழுதணும். கோ போடக்கூடாது, கான். தேர்ட் ஃபார்ம் தான் போடணும். ஐ ஹவ் கான். நான் போயிருக்கிறேன். எங்கே போயிருக்கீங்க? சென்னைக்கு. இக்கு அப்படின்னா இங்கிலீஷில் நான் டு, சென்னை. அவ்வளோதான். ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? போயிருக்கவில்லை. உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவீங்க நெகட்டிவ்க்கு? ஆக்சிலரி வெர்ப் பக்கத்தில் நாட் சேர்க்க வேண்டியதான். இங்கே எது ஆக்சிலரி வெர்பு? ஹேவுங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்ப். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஐ வி யூ தே வந்தால் ஹேவுங்கிறது ஆக்சிலரி வெர்ப். பக்கத்தில் நாட் போடுங்க. ஹேவ் பக்கத்தில் நாட் போடணும், அவ்வளோதான். ஐ ஹாவ் நாட் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கவில்லை. ஹேவை நாட்டையும் சேர்த்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்பாஸ்ட்ரோஃபிஸ் போட்டு, என் போட்டு அப்பாஸ்ட்ரோஃபிஸ் டி, ஹேவன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹேவ் நாட் நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கோங்க. ஓகே, ஐ ஹாவ் நாட் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கவில்லை. இதே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள், வீன் இருக்கு. நாங்கள் சென்னைக்கு போயிருக்கவில்லை. ஐக்கு பதிலாக வி போட்டுருங்க, அவ்வளோதான். வி ஹாவ் நாட் கான் டு சென்னை, அவ்வளோதான். ஓகே, அதே இது நீ சென்னைக்கு போயிருக்கவில்லை. அப்போ யூ போடுங்க. நீனா யூ, ஐக்கு பதிலாக யூ தான். யூ ஹாவ் நாட் கான் டு சென்னை, தட்ஸ் இட். அதுக்கு பதிலாக அவர்கள், தே போட்டு சொல்லுங்கள். அவர்கள் சென்னைக்கு போயிருக்கவில்லை. தே ஹாவ் நாட் கான் டு சென்னை. இந்த மாதிரி தான் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது சும்மா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய நீங்களாக வந்து என்ன சொல்கிறது, புதுசாக சென்டென்ஸ் மேக் பண்ணி கற்றுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இப்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் நிறைய வெர்பு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஃபார்ம் தெரியல அப்படின்னா நெட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, நிறைய இருக்கும். நீங்கள் நெட்டில் ஒன்றுனா நீங்கள் பார்த்து நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? நான் எல்லா டென்ஸும் முடிச்சுட்டு உங்களுக்கு கடைசி நான் நிறைய வெர்பு உங்களுக்கு சொல்லித்தருவேன், நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய வெர்பு. அப்போது உங்களுக்கு இதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே அப்படிங்கிற ஒரு தேர்ட் ஃபார்ம் வேணும்னு நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அல்லது ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு எது பர்டிகுலராக எந்த பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணணும் எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பிடிஎஃப் ஃபைல் கிடைக்குதோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெட்டில் நிறைய இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளர் காலம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணி தரதை விட நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கற்றுக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளே அப்படிங்கிற தேர்ட் ஃபார்ம், ப்ளே, பிளேடு அப்படி படிங்க. ஓகேவா? சிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிங், சாங், சங், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதியும் பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.